எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஷேர்களோ அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டோ இவ்வளவு மோசமாக இறங்கணும்னு ஏதாவது ஒரு அவசியம் இருக்கா? ஆனால் அவசியம் இருந்து கண்ட மேனிக்கு இன்றைக்கி ஒரு 601 பாயிண்ட் நிஃப்டி 50 கிராஷ் ஆகிருக்கு. எவ்வளவு மன வருத்தம் பாருங்கள். அந்த காலத்தில் நம்ம புக்கில் படிச்சிருக்கோம், ஒரே ஒரு மனுஷன் உலகத்தையே ஆட்டி படைச்சான், அவனால் எத்தனையோ பேர் தினம் தினம் செத்து பழைக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உலகம் முழுவதும் எத்தனையோ இடங்களில் சோறு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, எத்தனையோ இடங்களில் எனர்ஜி காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி பல பிரச்சனைகள்னு உலகத்தையே ஒருத்தன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். அதான் ஒரு நண்பர் சொல்லிட்டார், 2028 வரைக்கும் நான் என்னை விட்டுறேங்க, மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணிக்கிறேங்க, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 58% நஷ்டமாயிடுச்சுங்க. எதை மனசில் வச்சுட்டு 2028ன்றார்? அந்த பதவிக்காலம் முடிஞ்சு தொல்லையெல்லாம் கழிந்த பின்பு நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கிராஷ் தொடங்கியதா அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே மிக கடுமையான இறக்கத்தில் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார், அடுத்த 48 மணி நேரத்தில் அவ்வளோதான், நான் ஈரானில் ஒரு இடத்துல கூட லைட் எரியாத முடிய வரைக்கும் டோட்டல் பவர் பிளான்ட்டே நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு யூட்டர்ன். எங்கள் ஊர் கோத்தகிரியில் கூட, அது மலை மேலே இருக்குது, அதில் கூட இத்தனை யூட்டர்ன் கிடையாது. இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 2 நாட்களாக நான் ஈரானோட பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தார் ஈரானோட பேச்சுவார்த்தையே கிடையாது. அப்புறம் அவரே தான் சொல்கிறாரு, நான் 2 நாளாக பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா அடுத்த 5 நாளைக்கு நாங்கள் ஈரான் மேலே தாக்க போகிறதில்ல, எது இடத்துல முக்கியமாக அந்த பவர் பிளான்ட் ரிலேட்டடான இடங்கள்ல நாங்கள் தாக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் தான் பல பேர்த்துக்கு வடிவேல் அவர்களுடைய டயலாக் ஞாபகத்துக்கு வரும். அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா நண்பர்களே, அமெரிக்காவினுடைய பல நியூஸ் பேப்பரில் என்ன எழுதுகிறாங்கன்னா, இந்த இஸ்ரேல் தான் அமெரிக்காவை இந்த ஈரான் சண்டையில் இழுத்து விட்டுருச்சு அப்படின்றாங்க. அப்போ இப்போ ட்ரம்ப் அவர்கள் இதை போஸ்ட்போன் பண்ணி நைட்டே வேற கூட ட்விட்டரில் போடலாம். இப்போ இவர் சொன்னதுனால இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 600-700 பாயிண்ட் நம்ம இறங்கின நம்ம நிஃப்டி நாளைக்கு காலையிலேயே கேப் அப் ஆகி 800 பாயிண்ட் கூட மேல் நோக்கி ஏறலாம். எப்பா நீ சொன்ன காலங்காத்தால் ஒரு 9:15 நீ சொல்லியிருக்கக்கூடாதா? அது வரைக்கும் என்ன நீ தூங்கிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு பல பேர், பணத்தை இழந்தவங்களுக்கு தானே அந்த வழி தெரியும். இன்றைக்கெல்லாம் என் போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய லாஸ் என்பது வந்ததே இல்லை. டிவிடெண்ட் ஸ்டாக்குகளை எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி க்ளோசிங் பேசிஸில் பார்க்கல ஆல்மோஸ்ட் 1 லட்சம் லாஸ் என்பதை தொட்டுட்டதுனால எனக்கு அப்படியே மண்டைக்குள்ளே ஒரே உஷ்ணமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு கேப் அப் ஆகிறதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஒரு யூட்டர்ன் போட்டு இந்த மாதிரி நாங்கள் ஈரானுடைய முக்கியமான இடங்கள் மேலே குண்டு போட மாட்டோம் ஒரு 5 நாளைக்கு அப்படின்னு இருக்கார். மற்ற இடத்துல இந்த இஸ்ரேல் குண்டு போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தான், பட் எனர்ஜி இடங்கள் மேலே நாங்கள் குண்டு போட மாட்டேன்னு இருக்காரு. நைட்டே வேறு எதுவும் ட்விட்டரில் போடக்கூடாது, அந்த நாட்டில் ட்விட்டர் வேலை செய்யக்கூடாது, அந்த எக்ஸ் வலைத்தளம் வேலை செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஆண்டவனை பார்த்து வேண்டிக்க வேண்டியது தான். ஆனால் இன்னொன்று கவனிச்சிங்களா நண்பர்களே, இப்போ இந்த வருஷத்தில் ஈரானோட சண்டையை முடிச்சு வச்சாலும் கண்டிப்பாக இந்த இஸ்ரேல் ஏதாவது ஒரு அடுத்தது எங்களுக்கு வேறு எந்த நாட்டின் மேலே பயமாக இருக்குன்னா, கத்தார் மேலே பயமாக இருக்குது, துருக்கி நாட்டின் மேலே பயமாக இருக்குது, அவங்க எங்களை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு அங்கே குண்டை போட்டு மறுபடி புது வாரம் ஆரம்பித்து வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ ஆல் இன் ஆல் ஆஸ் ஆஃப் டுடே 600 பாயிண்ட் இறங்கி நம்ம பார்த்துருக்கோம். மறுபடியும் நாளைக்கு மார்க்கெட் நம்மளுடைய நிஃப்டி கேப் அப் ஆகி ஒரு 23,500 அல்லது நாளைக்கு மார்க்கெட் அப்பர் ஃப்ரீஸே ஆயிடுதுன்னு வச்சிங்களேன், ஒரு 10% மேலே ஏறி. இப்போ பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சுருக்கிறவங்களுடைய சக்தியை பாருங்கள். அவங்க எதையுமே கண்டுக்கிட்டாமல் இன்றைக்கி க்ளோசிங் பேசிஸில் எடுத்து வச்சுட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க. திடீர்னு இப்படி ஏதாவது ஒரு சம்பவங்கள் மாறி நடக்கும் பொழுது மார்க்கெட் திடீர்னு 25,000 போகிறான்னு வச்சுங்க, எவ்வளவு ஈஸியாக அவங்கெல்லாம் 2,500 பாயிண்ட் என்பது பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ பணம் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்பது வந்துக்கிட்டே இருக்குது. பணம் இல்லாதவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகுது. ஏன்னா இப்படி வாங்கி வச்ச ஷேர்களினுடைய விலைகள்லாம் இப்படி 58% இறக்கி விட்டுட்டு மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் நிறுத்தும்போது ரொம்ப கடுப்பாகுது. இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாருன்னா, என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் என் போர்ட்ஃபோலியோ 1 லட்ச ரூபா நான் நஷ்டத்தில் பார்க்குறேங்க மார்க்கெட் இறங்கினதுனால. ஆனால் அதே மார்க்கெட் நாளைக்கு இன்னைக்கு கேப் அப் ஆக போகுது, எனக்கு அதே 1 லட்சம் என்ன லாபமாக வந்துட போகுது, என்ன ஒரே தலைவலியாக இருக்குது.
நான் ஒன்று சொல்லட்டுங்களா நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்குறோம்னா, இன்றைக்கி இந்த ட்ரைடண்ட் ஷேரில் நடந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். நேற்றத்தை க்ளோசிங் 24 ரூபா, அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 10% காலையில் இறங்கிட்டான். ஒரு 5%ன்னு கூட கணக்கு வச்சுக்கிங்களேன். 5% இறங்கிட்டு திடீர்னு தான் இழந்ததுக்கு மேலே மீட் எடுத்திருக்கான் அந்த ட்ரைடண்ட். 23 ரூபா எங்கே, மேலே 25 ரூபாய்க்கு மேலே ஹை எங்கே, 10% இன்ட்ராடேயில் கீழேருந்து மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஸோ இதைத்தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். நம்ம வாங்கி வச்சுருக்கோம் பல பங்குகள். இந்த மாதிரி ஏதோ ஒரு கால சூழ்நிலையினால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கி தான் நம்ம குடும்ப தலைவிகள் உணர்ந்திருப்பாங்க. இந்த ட்ரம்ப் அவர்கள்னால நம்ம வீட்டில் அடுப்பெரியறதே டவுட் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது தான், ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு இன்றைக்கி தான் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறோம்னா, இப்படி கீழே கிடக்கக்கூடிய நமது பங்குகள்லாம் இப்படித்தான் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வாங்கின விலைக்கு மேலே வேகமாக வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு கேப் அப் ஆகும் பொழுது எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி 1,50,000 எல்லாம் இன்றைக்கி லாஸ் ஆனது அப்படியே திரும்பி வருதா அப்படின்றதா ஒரு முக்கிய கேள்வியாக இருக்குது. நண்பர்களே, மிக முக்கியமான செய்தி என்னென்னா, ஒருவேளை அடுத்த 5 நாளுக்கு மேலே சரி ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்துருச்சு இல்லைங்களா. இன்றைக்கி காலையில் வரைக்கும் அந்த குட் நியூஸ் என்பது நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரல. நம்ம கூட காலையில் ஒரு மிக முக்கியமான தகவல் பார்த்துட்டு இருந்தோமே, மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்ரிதிங் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் இந்த 5 நாளினுடைய தகவல், போர் நிறுத்தறதுக்கு உண்டான தகவல் என்பது வரல, இப்போ தானே வந்திருக்கு. அப்படி வரும்பொழுது மிடில் ஈஸ்ட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா எந்த பங்குகளில் ரொம்ப ஃபோக்கஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்டில் வியாபாரம் பண்ணக்கூடிய இந்த லார்சன் அண்ட் டப்ரோ அப்படின்ற ஒரு பங்கு, எல்என்டி அப்படின்ற பங்கு வந்து ஆல்மோஸ்ட் 25% இறங்கியிருக்கான். இதில் ஏதாவது ஒரு பாதியாவது ரெக்கவரி ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. எல்என்டி ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த சந்துமா அப்படின்ற ஒரு பங்கு, சந்துக்குட்டி செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக பணம் சம்பாரித்து கொடுத்த ஒரு பங்கு. அதாவது 2025 யாராவது இதே நேரத்தில் பணம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆயிருந்திருக்கும்? ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு சம்பாரித்து கொடுத்துருக்குன்னா 130, அதாவது 1 லட்ச ரூபா போட்டிருந்தா 2,30,000 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் சம்பாரித்து கொடுத்துட்டான் ஒரே வருஷத்துக்குள்ளே. அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்த ஒரு காரணத்தினாலே 260லேருந்து கீழே 170 ரூபாய்ன்னு வந்து சரிந்து விழுந்து விட்ட இந்த பங்கு இனி அடுத்தது என்ன செய்யும்? மிக முக்கியமான ஒரு இடத்துலேருந்து தன்னுடைய பழைய ஹை 260க்கு போகுமா, அல்லது பழையலோ 100 ரூபாய்க்கு கீழே போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது தற்போது இந்த சந்தூர் மேங்கனீஸ் அப்படின்ற பங்கில் வந்திருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய பல மோசமான கமெண்ட்டுகள் நாளைக்கு நல்ல கமெண்ட்டுகளாக மாறணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர்னுடைய மோசமான அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 4 வருஷமாக அவருடைய போர்ட்ஃபோலியோவில் எல்லா ஷேர்களுமே கீழே இறங்கினதில்லை. ஏன்னா ஒருத்தனாவது மேலே வந்துடுவான். ஆனால் இன்றைய தேதியில் அந்த 36 ஷேர்களுமே இறங்கி போய் கிடைக்கிறது. இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாருன்னா, நல்ல லாபத்தில் இருந்திருக்கார், அதுக்கப்புறம் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி. எல்லாத்துக்குமே நம்மகிட்ட பழமொழி இருக்குது, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படின்ற மாதிரி. நல்ல லாபம் இருக்கும்போது ஹெட்ஜிங் பண்ணாமல் விட்டுட்டேன், அப்படி ஹெட்ஜிங் பண்ணாதனால என்னுடைய லாபத்தை பறித்து கொண்டாண்டி அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காப்புல. இன்னும் சில நண்பர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க சோஷியல் மீடியாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே செய்யாதீங்க, கேஷ் இஸ் கிங், கேஷ் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு இருங்க அப்படின்றாங்க. எப்படி கேஷை மட்டும் கையில் வச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு என்றைக்குமே உள்ளே வாங்காமையே உட்காந்துக்கிட்டே இருந்து திடீர்னு நியூஸ் வந்து திடீர்னு யூட்டர்ன் போட்டு மேலே போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கிறவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். என்ன நியூஸ் வரும்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு சப்போர்ட்டுக்குள்ளேயும் என்ட்ராகிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்பது சொந்தமாக ஒரு அக்ஷய பாத்திரமாக இருக்கிறது. எல்லாருக்குமே டவுட் வருது, வேணுக்குன்னே இவனுக்கு வந்து கீழே உழுக வச்சு, வேணுக்குன்னே மேலே ஏற வச்சு, வேணுக்குன்னே கீழே உழுக வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறானுங்களா அப்படின்றது. இதெல்லாம் எப்போ நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னா, அது தெரியவே வராது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ரெகுலேட்டரி அமைப்புகள் தான் போய் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும். அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் பதவிக்காலம் முடிஞ்சு பணத்தை சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க எங்கேயாவது. ஸோ நான் அடித்து சொல்கிறேன், ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்து அந்த ரிஸ்கி அசட்ஸில், ஆப்ஷன்ஸு ரிலேட்டடான ரிஸ்கி அசட்ஸில் உள்ளே போய் பெருசாக நஷ்டப்பட்டு பாவம் இடுப்பில் துணியை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க.
சில பேர் இடுப்பில் கட்டிகிட்டு இருந்த துணியை தூக்கி கழட்டி வீசிட்டு கோட்டு சூட்டு போட்டுட்டு நிற்கிற மாதிரி பல பேர்த்த பெரிய அளவில் மேலேயும் போயிடுப்பாங்க, கீழேயும் போயிடுப்பாங்கன்ற நிலமை தான். இந்த சமயத்தில் இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் மெட்ரோபாலிஸ் அப்படின்ற ஒரு பங்கு யாரை ஏற்றுறதுனே தெரியல, அதனால் உன்னை ஏற்றி விட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஃபேமஸான பங்கு ஒரு 2% பக்கம் ஏறி இருக்குது. அப்படின்றதுல இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இதில் இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற பங்கில் சமீபத்திய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கில் ஸ்பிளிட் என்பது நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய மூவ்மெண்ட்டுகளை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் தான் ஸ்பிளிட். ஏன்னா டாட்டா இன்வெஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவன் பாட்டுக்கு திடீர்னு எங்கேயோ போய் இந்த ஸ்பிளிட் நியூஸில் அப்புறம் குப்புற விழுந்து அப்புறம் ஏதோ ஒன்று பயங்கரமான வால்டிலிட்டி அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற பங்கு ஸ்பிளிட் ஆன பிறகு சமீபத்தில் சில நாள் தான் ஆயிருக்கு ஸ்பிளிட் ஆகி, இனி தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்கிற மாதிரி ஒரு 20-30% ஏறுமா அல்லது வீழ்ச்சி வருமா, ஒரு 30% மாற்றங்களை கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நண்பர் இன்றைக்கி கமெண்ட் போட்டிருந்தார், துக்கம் தொண்டையை அடிக்கும்போது தானாக சிரிப்பு வரும் அப்படின்ற மாதிரி, நம்மளது 5 லேக்கில் 50-60% இன்றைக்கி கும்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். இன்னொரு நண்பருமே பேசாமல் ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுருந்துருக்கலாமோன்னு தோணுது. இது எல்லாமே எதை வச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினதை வச்சு. திடீர்னு நாளைக்கு மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டியோ அல்லது நிஃப்டியோ ஒரு 1000 பாயிண்ட்டுகள் ப்ளஸில் ஓப்பன் ஆகிட்டா நல்ல வேலை தப்புச்சண்டா அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். ஸோ எல்லாமே மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ மார்க்கெட்டில் இறங்கும்பொழுது இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம், மார்க்கெட் திரும்பி ஏறிடுச்சுன்னா ஆஹா வாங்கியிருந்துருக்கலாமாட்டிருக்கே, எப்படியோ நல்ல வழியாக மேலே ஏறி வாங்கின வேலை வந்துட்டான்டா அப்படின்னு தோணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் என்னவென்றால், ஒரு பங்கு சப்போர்ட்டு அப்படின்னு வருதா, அப்போ அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். ஒரு பங்கு ரெசிஸ்டன்ஸில் வருதா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் விட்டுட்டு எந்த சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடங்களில் கரெக்டாக டேர்னிங் பாயிண்டில் தான் என்ட்ரி என்பதை கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு படத்தை எடுக்கும்போது ஹீரோயின் எல்லாம் எப்படி ஒரு முக்கியமான இடத்துல தானே என்ட்ரி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு என்ட்ரியாக இருக்கணும் என்றைக்குமே. இதுக்கு மேலே இருந்து ஆபத்து எல்லாம் எந்திரிச்சு ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்களே என்னன்றது தெரியல. இன்றைக்கி மார்க்கெட்டில் மிகவும் வீழ்ச்சி அடைந்த பங்குகளில் இந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது செயில் அப்படின்ற பங்கு ஒன்று. அது இப்போ தான் தன்னுடைய பழைய இழந்த ஹையை மீட்டெடுத்தது. 100 ரூபா 90 ரூபா எங்கே 160 ரூபா இங்கே பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். 1 லட்ச ரூபா என்பது 2025 இந்த செயில், நம்ம சேலத்து பக்கத்தில் ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதில் இந்த செயில் அப்படின்ற பங்கில் யாராவது 2025 பணம் போட்டிருந்தா அது ஒரே வருஷத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். டபுள் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நினச்சாங்கன்னு தெரில, இன்றைக்கி ஒரு கடுமையான வீழ்ச்சி. ஆல்மோஸ்ட் சமீபத்தில் 170 ரூபா இருந்த பங்கு இப்போ 140 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. பவர் கிரிட் அப்படின்ற பங்கு இன்றைக்கி ஒரு 1.5% ஏறி இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சமீபத்தில் இந்த பங்கு ஒரு குறிப்பிட்ட இறக்கத்துக்கும் குறிப்பிட்ட ஹையுக்கும் இடையிலேயே தான் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட பாருங்கள், விளையாட்டு போல் 250 ரூபாயில் விழுந்தானுங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 1 வருஷம் கழிச்சு. ஒரு 2 மாதத்துக்குள்ளே மறுபடியும் 300 ரூபா வந்துட்டான் இந்த பவர் கிரிட். நீங்கள் ரொம்ப திறமசாலிங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னா, ஒரே வாரத்தில் 6 லட்ச ரூபா லாஸு, ஒரே மாதத்தில் 35 லட்ச ரூபா லாஸு அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுறாங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே ரொம்ப திறமசாலிங்க. ஸோ இதுக்கு என்ன ஆக்சுவலாக அர்த்தம்னா, கடந்த 4 வருஷத்தில் நம்ம நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணி பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோவாக நம்ம வளர்த்தி வச்சுருக்கோம். 4-5 வருஷத்தில் நம்ம பட்ட கஷ்டத்தில் அப்படி போர்ட்ஃபோலியோ பெருசாக இருக்கும் பொழுது இன்றைக்கி பெரிய இறக்கம் என்பது இப்போ நம்ம சமீபத்தில் சந்திச்சிருக்கோம். நாளைக்கே திடீர்னு நம்மளுடைய நிஃப்டி 1000 பாயிண்ட்டுகள் மேலே பயங்கரமாக ஏறிட்டான்னு வச்சிங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ஏறி மிகப்பெரிய எல்லா ஷேர்களும் 10% 20% நாளைக்கு ஏறிட்டா நம்ம போர்ட்ஃபோலியோவில் டபார்னு இப்போ ஒரு நிறைய பேர் 1 கோடி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க. நாளைக்கு ஒரே நாளில் 10% 20% எல்லா பங்குகளும் ஏறி ஆவரேஜாக ஒரு 20% ஏறிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரே நாளில் 20 லட்சம் கூட மேல் நோக்கி ஏறி வரலாம். ஸோ நம்ம எல்லாருமே இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த 5 வருடங்களில் போர்ட்ஃபோலியோவை பெரிய போர்ட்ஃபோலியோவை வளர்த்திட்டோம். அதனால தான் இப்போ இறங்கும் பொழுதும் பெருசாக ஏறும் பொழுதும் நம்மளுக்கு பெரிய அளவில் மாற்றம் என்பது வந்துக்கிட்டு இருக்குது.
ஸோ ரூல்ஸ் ஒன்று தான், எப்போவுமே பங்குகளை வந்து ஒரு நல்ல கம்மியான விலைகளில் சேகரித்து லாங் டேர்மில் வச்சு கொள்வது தான் ஒரு நல்ல ரூல்ஸ் மார்க்கெட்டில். அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு நாள் வந்து சேரும். இப்போ நம்ம கண்டமா ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு அது தெரிஞ்ச விஷயம் தான் யூ-டர்ன் போடுவார்னு. ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு யூ-டர்னை யாரும் எதிர்பார்க்கல. அதனால் நாளைக்கு மார்க்கெட் 1000 பாயிண்ட்டுகளுக்கு மேலே ஏறும் பொழுது நிஃப்டி நம்மளுக்கு ஒரு அல்வா குட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு பல்வேறு முறை யூ-டர்ன் போட்டு பல பேர்த்துக்கு லாபம் என்பது கொடுத்துருக்கு. இறங்குவதும் ஏறுவதுமாக எத்தனையோ பேர்த்துக்கு யூ-டர்ன் போட்டுக்கிட்டு இருந்த இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கும் ஒரு 1% பக்கம் மேலே ஏறி மகிழ்ச்சி என்பது கொண்டு வந்திருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ரூல்ஸ் இது தான், நல்ல ஒரு லோ ரேட் என்பது வரும்பொழுது தான் நம்ம கவிஞர் அவர் பாடிய பாட்டுகளில் இது ஒரு பல நாளாக வச்சு இருந்தேன் ஷேர்களை, அதில் பலனேதும் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி இந்த லோதா அப்படின்ற பங்கெல்லாம் இன்றைக்கி 9% இறங்கியிருக்கு. என்ன கொடுமை, ஒரு வருஷமாக வச்சுருந்தவங்களுக்கு 40% கும்பா. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, சோபா என்ன ஆனாய். ஏன்னா சோபா வந்து துபாயிலையும் வந்து அதிகமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோபா பெரிதாக இறங்கவில்லை நண்பர்களே, அது 4% இறங்கியிருக்கு ஒரு வருஷம் கூடி. இன்றைக்கி வேறு என்ன ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு ஒரு 8% போட்டு விட்டாங்க. அது இன்றைக்கி தான் இப்போ தான் சமீபத்தில் மேலே வந்தது, லாபத்தை புக் பண்ணி விட்டாங்க ஏதோ ஒரு குரூப்பு. அதே மாதிரி குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் இன்றைக்கி நெகட்டிவ்லேருந்து +1% க்ளோஸ் ஆகிருக்கிறதா இன்றைக்கி மிக முக்கியமான தகவல். எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வைங்க, நாளைக்கு நம்மளுடைய நிஃப்டி வந்து ஷேர் மார்க்கெட்டை கிராஷ் நிறுத்திட்டு அப்படியே கேப் அப் ஆகிடுமா, கேப் அப் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதான் இப்போ பார்த்தோம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அவர் போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு, அடுத்த 5 நாட்களுக்கு ஈரானுடைய முக்கியமான இடங்களின் மேல் தாக்குதல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் காரணம், நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகிற மாதிரி இருந்தால். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.